வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் ஒரு நியூ நோட்டீஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸால் வந்து வெண்டார் சேஞ்ச் ஆக போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, இது வெண்டார் சேஞ்ச் பண்ணுறதுக்கான நோட்டீஸ் கிடையாது. இதனால் எக்ஸாம்ஸ் டிலே ஆகுமா, போஸ்ட்போண்ட் ஆகுமா, அடுத்து வரப்போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் டிலே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ அடுத்து நடக்க போகிற எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சி ஜிடி தான். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி இப்போதைக்கு போஸ்ட்போண்ட் ஆகிருக்குது. அது எப்போ நடக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த டேட்டுமே அவங்க சொல்லலை. ஸோ அதுக்கு காரணம் இது தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கு இதுதான் காரணமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. எக்ஸாம் சீக்கிரமாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க, ரொம்பலாம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வந்துடும். ஓகே, அப்போ இது எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெண்டார் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பட் அதை வந்து இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம், அவைலபிளாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்த நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஓகே, இப்போ நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க, நிறையா அந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து புதுசாக நிறையா கண்டுபிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து உங்களுடைய ஐடியாஸ் என்னென்ன இருக்குதோ அதை வந்து எங்ககிட்ட தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்சி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எதுக்காக இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன தான் எஸ்எஸ்சிலேருந்து புதுசாக வந்து அவங்க ஒரு ஸ்டெப்ஸாக எடுத்தாலுமே அதையும் தாண்டி நிறையா ஃப்ராட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, நிறையா ஸ்கேம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்க, ரிமோட் ஆக்சஸ் மூலமாக வந்து எக்ஸாம் வேறு ஒரு இடத்துல வந்து இன்னொருத்தவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் லீக் ஆகுது, அந்த மாதிரிலாம் வந்து நிறையா நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து ஐடியா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு டெட்லைனும் கொடுத்துருக்காங்க. 17 மார்ச்சுக்குள்ளே இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்க உங்களோட ஐடியாஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் அதை எல்லாத்தையுமே அவங்க கோ த்ரூ பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதோ, எதெல்லாம் வந்து நல்ல ஐடியாவாக இருக்குதோ அதை வந்து அவங்க டெமோ மாதிரி பார்த்துட்டு அதை எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து எக்ஸாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ இதனால் வந்து வெண்டாரும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.